இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்டான 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்கலாங்க. இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவை, ஜவ்வரிசி, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி செய்யறது. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். அது கூட இந்த தயிர் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க. எத்தனை ரொட்டி சாப்பிட்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அதனால நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெடி பண்ணிக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க 2 சாப்பிட்ற இடத்துல கட்டாயமாக 4 சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பவுல் நிறையா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கூட ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை கருக விட்டுறக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் 1.5 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது மாவு ஜவ்வரிசி சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்க, அதுதான் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அதே போல் கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறாமல் பொறுமையாக வறுத்து விட்டுக்கணும். இப்போ பாருங்க, ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாவு ஜவ்வரிசிலேயே பெரிய ஜவ்வரிசி இருக்கும் பாருங்கள், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது நம்ம வேர்க்கடலை ஜவ்வரிசி அளந்த அதே கப்பால் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது 3ஐயும் பல்ஸில் வச்சு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இது போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலையும் ஜவ்வரிசியும் ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுருக்கணும். இப்படி அரைப்பட்டிருக்கும் போது நம்ம ரொட்டி செஞ்சு சாப்பிடும்போது வேர்க்கடலை ஜவ்வரிசி அங்கங்கே கடிப்படும் பாருங்கள், அப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இந்த பவுடர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா நான் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை உருளைக்கிழங்கோட ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதத்தை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு காரம் மிளகுத்தூள் காரமும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், மாவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கணும். தண்ணி நிறையா சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கலந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, நல்லா சாஃப்டாக கரெக்டாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 2 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா திரியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதே போல் தண்ணியை ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்க அப்படின்னா சட்னி ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த திக்னஸில் இந்த கொரப்பில் இருக்கணும் பாருங்கள். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க.
கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் மல்லி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் தயிருக்கும் சேர்த்து தான் வெங்காயத்தோட ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சீரகம் வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா சட்னி ரெட் கலரில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கலர் அந்த அளவுக்கு கிடைக்காது. டேஸ்ட் ஆனால் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆலு பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த மருக மாவு அது நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால தண்ணி நல்லா இழுக்கும். இப்போ பாருங்கள் மாவு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எல்லாத்தையுமே மாவு இழுத்துருச்சு. அதனால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மறுபடியும் தண்ணி தெளித்து மாவை நல்லா லூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பெரிய உருண்டைகளாக எடுத்து நல்லா உருட்டி இலையில தட்டினாலும் சரி, பட்டர் ஷீட்டில் தட்டிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக தோசைக்கல்லே தட்ட முடிஞ்சால் தட்டிக்கங்க. நான் வந்து தோசைக்கல்லில் தான் தட்ட போகிறேன். இது போல் பெரிய உருண்டைகளாக எடுத்து நீங்கள் போய் தோசைக்கல்லில் தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். கையில் வந்து எண்ணெயோ அல்லது தண்ணியோ தடவிட்டு நீங்கள் பாட்டுக்கு தட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கையில் ஒட்டாமல் தட்டலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ரவுண்டாக தட்டிக்கங்க. இப்போ பாருங்கள் நான் தட்டிட்டேன். நம்ம எடுத்திருந்த அந்த மாவோட அளவுகளுக்கு இந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடிஞ்சது. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பட்டர் கீ எது வேணாலும் சேர்த்துக்கங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு அடியில் வெந்துருச்சு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கணும். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது. 1லேருந்து 1.5 நிமிஷம் தான் ஆகும் ஒரு ரொட்டி வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னிக்கும் இந்த ரொட்டிக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு அது போல் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு எல்லா ரொட்டியுமே மாற்றிட்டேன். காலையில் எழுந்திரிச்சதுமே இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு இது போல் நீங்கள் டிஃபன் செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான டிஃபன் தான். டைம் எடுக்காது. செய்கிற டைமும் ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.